நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக பிரம்மாண்டமான என் மனைவி சமைச்சு பாவம் வேர்த்து விழுவிழுத்து போச்சு. பாவம் புட்டுக்கிட்டுலாம் வச்சா எல்லாமே பூரா அழிஞ்சு போச்சு. மாதிரி ஈரமாகி போச்சு. பரவாயில்ல, உன் சமையலுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன்டி. சாரி அடின்னு சொல்லக்கூடாது. உன் சமையலுக்கு நான் வரவேற்கிறேன், வாழ்த்துறேன், நன்றி கூறுறேன். உலகத்திலே என் பொண்டாட்டி மாதிரி இருடா டைமிங் மறந்துடு அப்பா டைலாக. உலகத்திலே என் பொண்டாட்டி மாதிரி யாரும் சமைக்க முடியாது. இன்றைக்கி தக்காளி பிரியாணி நம்ம வீட்டில். தக்காளி சோறு சாப்பிட்ருப்பீங்க, தக்காளி பிரியாணி சாப்பிட்டீங்களா நம்ம வீட்டில் இன்றைக்கி. உருளைக்கிழங்கு மசியம், முட்டை பொரியல். இது என்னது முட்டை ஏன் பேச முடியலையா? ஓகே, என்ன ஒன்று ஆஹா சார், தரமான பிரியாணி. ஆமாம், பின்னாடி பிரியாணிடா. இது வா வா க்ளோஸ் வா, தூக்கி எடுப்பா கேமராவை. அப்படி போடு, இந்த லூஸ் மாதிரி உங்களுக்கு கத்திட்டு பாருங்க. ஓகே, செம்ம சூடாக இருக்குடா. முதல் சமைச்சவங்களுக்கு போட்டுருவோம் மேடத்துக்கு. நல்லா கிண்டியாச்சு, எச்சி ஊறுதுரி இப்பயே. இந்த வீடியோவை எங்கள் சாரு ராமநாதன் சார் பார்த்தாருண்டா, மணியண்ணே சரியான சாப்பாடுவார். கணக்கு போல பார்த்தாருன்னா அடடா சூப்பர் ஆண்டுவார். ஓகே, இல்லை ஆறு சூட இருக்கு, ஆறி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க நல்லா. அட சாப்பிடு, அதெல்லாம் வீடியோவில் ஒன்றும் தெரியாது. பெரிய திங்க தெரியாத மாதிரி பார்ப்பைய. நண்பர்களே, இது எனக்கு நண்பர்களே சுட நண்பர்களே தக்காளி சோறு நீ விட்டு விழுந்து விழுக்கிற நண்பர்களே. அப்பா சரியான சூடு. கொஞ்ச நேரம் போடுங்க, ஆறட்டும். நண்பர்களே, சூப்பர் பிரியாணி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே. தரமான சாப்பாடு. அடுத்து நான் ஆஹா இருக்குங்க, ஒரு நிமிஷம் ஆகுது. இருக்குடா உருளைக்கிழங்கு மசிய நண்பர்களே. வெள்ளைப்புடங்கள் எடுத்து போடு. உனக்கு கொஞ்சோண்டு தான் இருக்கு, அம்மாக்குது. நமக்கு எனக்கு வந்து வெள்ளைப்பூடா தேடி எடுக்கணும். நல்லா இருக்கும் வெள்ளைப்பூடு மசி, நல்லா இருக்கு. ஓகே நம்மளே, இப்போ ஓ ஆமாம், இல்லை எக் ரோஸ்ட் அவங்க எடுத்துக்கலாம். அவங்க தேவைப்படுறது அவங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். அவங்க வேண்டதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ நாள் உனக்கு இருக்குதுல்ல, நீ கவலைப்பட. உனக்கு பிரியாணி வச்சுருக்கேன், இதுவும் இருக்குது, கவலைப்படாத. நீ வாட்டுக்க என்னடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? நீ வாட்டுக்க சாப்பிட ஆரம்பிக்கலாமா நண்பர்களே? ஆரம்பிச்சிருவோம், சாப்பிட ஆரம்பிச்சிடும் நண்பர்களே. ஓகே, இந்த பயப்பா சரிமியம்மா, இந்த உனக்கு எடுத்துக்கோ. நீ முதல் சாப்பிடு, அங்கேயே நெல். இந்த அப்படியே நீ வச்சுக்கோ, இப்படி இந்த முட்டை எனக்கு எடுத்துக்கிறேன். எங்கே இருக்கு? பேசாத நீ. உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு ஒன்று இந்தப்பா, உனக்கு 2 போதும்ல. அப்படி அப்பா ஒன்று கல்லஞ்சக்காரன் கிடையாது. இந்தா இன்னொன்று, இந்தாவா உனக்கு 3, உனக்கு 2, எனக்கு 4. ஓகே, உனக்கு வேணுமாடா? உனக்கு வேணுமாடி? சமைச்சவளுக்கு கொடுப்போம் 3 சாப்பிடு. சமைச்சவளுக்கு உனக்கு 3, உனக்கு 2, உனக்கு 3, எனக்கு 3 போதும். ஓகே, சாப்பிடு, வைக்கப்படாது, ஒன்றும் சொல்ல மாட்டேன் மாமா. நண்பர்களே, ஒரு தரமான பிரியாணி நம்ம வீட்டில் இன்றைக்கி தக்காளி பிரியாணி சாப்பிட ஆரம்பிக்கலாம் போது. ஓகே, கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்கல்ல, அதுக்கு மரியாதை கொடுக்கணும் நம்ம. மக்கள் சூப்பரான டேஸ்டா. தூளை கிளப்பிட்டடி. சாரி அடின்னு சொல்லக்கூடாது. பேனை போட்டுருப்பா. ஆத்தாடி வேர்த்து ஊத்துது. வெயில் என்ன கொஞ்சம் நஞ்ச வெயில் அடிக்குது, கொடூரம் அடிக்குது. அப்பா நான் ஒரு டைலாக் சொல்லவா? சொல்லு நீ சொல்லு. இதுங்க ஒரு வாட்டி ப்ளீஸ்.
அப்பா பாரு. ம் ஓ. ஓ நான் ஒரு டைலாக் சொல்லவா? ஓ சாப்பிடும் போதே பேசி பேசி சாப்பிடணும். வேறு லெவல். சூப்பராக முட்டை. முட்டை தூள் தூள். முட்டை தூள். அன்போட சத்தியமாக சொல்கிறேன், அமேசான் 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 அமேசான். கூடிய விரைவில் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறேன் போல. தூள் நம்ம தூளா இருக்கு. தூள்டா அப்படிங்கிறா. இலைய பொத்து போச்சுப்பா. இங்கே வருப்பா. அடி பொலின்னு இன்னைக்கு. மதுமா அமேசன் அமேசன் அமேசன். ஓ இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஸ்ரீலக்ஷ்மி ஸ்டோர். ஸ்ரீலட்சுமி இணைந்து வழங்குவோர் ஆச்சி மெட்டல்ஸ். ஆச்சி மெட்டல். ஆச்சி மெட்டல்ஸ், உமச்சிக்குளம், வீரவாணி ரோடு, மதுரை 14. வள்ளி ரோடு, மதுரை 14. லட்சுமி ஸ்டோருக்கு அடுத்து மேலே தேர்ட் ஃப்ளோர். எல்லாரும் வாங்க. அள்ளிட்டு போங்க. அம்மா இது கொத்தமல்லி புதினா நிறையாப்பா. மிண்டு சாப்பிடுப்பா. சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா வெந்துதாப்பா இருக்கும். உருளைக்கிழங்கு மஷ்ரூம் சூப்பர். சூப்பரா இருக்கு. சூப்பரா. யாரு கேட்டதா? மேசன். யாரு யாரு யாருல? என்ன கண்டுபிடிக்க முடியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாப்பிடுங்க. சூப்பர். அப்பா ம் ஒன்றாங்க திரும்ப. அட கிழக்கு காலத்தை அதை கேட்டால் நானே வைப்பேன்லப்பா. வேணாம் வேணாம். கொத்தமல்லி கருவேப்பிலை எரித்துமா. அப்பாவுக்கு ஒரு முட்டை வைடா. முட்டை தீந்து வச்சுடா அப்பாவுக்கு. 3 முட்டை தின்னு முட்டை கேட்கலாமா? சாரி ஆ சாரி தான் என் மகட்ட கதை முட்டை கேட்கல. அந்த மனசுதாயா. அந்த மனசு தான்டா மதுவுக்கு. நல்ல பிள்ளை மனது. நீயே சொல்லிடுங்க சரிங்களா? அப்படியே சொல்லி என்கிட்ட கொடுங்க. மதுவும் கண்டுபிடிச்சிருச்சு. ஆனால் பாவி நான் அசிங்கப்படுத்த முடியும் போது அப்பாவை. நண்பர்களே, தக்காளி சாதம் செய்வது எப்படின்னு வீடியோ போட்டான். இந்த வீடியோ எடுத்து அந்த வீடியோ எடுத்துருக்காங்க. குக்கிங் வீடியோ எடுத்துருக்கான். இதை எப்படி செஞ்சோம்னு அடுத்த வீடியோவில் காட்டுறான். அப்பா அம்மா வந்து தப்பு பண்ணிருச்சு. என்னடா இங்க பாரு, முட்டையா உன்னோட முட்டையா ஆட்டையப்பட்டுச்சு. எப்ப இப்பதான் திரும்ப சரி விடு. எடுத்துருக்கலாம்ல, குடிச்சுப்பாங்கல்ல. குடிச்சிரு. அவளுக்கு நான் தெய்வம் நிறையா ஏறி சாப்பிடு. சாப்பிட ஒன்றும் சாப்பிட. அது நீ கேட்டதானே கொடுத்துருப்பேன். நீ ஒரு முட்டை தண்ணின்னு எனக்கு தெரியும். சாப்பிடு. யோ எனக்கு வேணாம். எனக்கு வேணாம்ப்பா. எனக்கு வேணாயா? நான் கண்டுபிடிப்பியா இல்லையான்னு பார்த்தேன். மனசுதாயா பார்த்தா கண்டுபிடிக்கல. திருப்பி சொல்லுமா 2 பேரும் சேர்ந்து
மது ஓகே மது ஓ! மது திருப்பி சொல்லு ஓ! நாங்க வேற ஓ சொல்றோம் நீங்க வேற ஓ சொல்றீங்க நாங்க இப்படி ஓ அப்படி சொல்றோம் இது எப்போ சொல்லுமா நான் எப்போ இருந்தான் இந்தா நான் போதும் போர் அடிக்குதோ அடிச்சு விடு பண்ண விடு ஒரு அளவு தான் ஓ போடுறது ஓகே நம்மளே சூப்பர் சாப்பாடு அருமையான ஏற்பாடு செய்து கொடுத்த என் அன்பு மனைவிக்கு நன்றி. இந்த மதிய வேளையில் கஷ்டப்பட்டு வேர்த்து விழுவிழுத்து சமைச்சு கொடுக்குறான். அதனால் எப்போயுமே பெண்களுக்கு ஆண்கள் உறுதுணையாக இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அப்பப்போ சண்டை வரும், எங்கள் குடும்பத்தில் எல்லா குடும்பத்திலையும் வரும். ஆனால் 5 நிமிஷம் சமாதானம் ஆயிடுவா. அதுதான் நானே என் முறையை முத்துராஜி கூட ஒரு பண்பு பாசம் அன்புண்டா அது முத்துராஜி மட்டும்தான் நண்பரோட அன்புப்பா. இது ஆயிட்டீங்க. நான் பிள்ளையை பார்க்கல, நான் தொல்லையை பற்றி வச்சுருக்கேன். இருக்கு பைய விளையா. அதான் எப்பயுமே குடும்பமாக சந்தோஷமாக இருங்க. இந்த தக்காளி உருளைக்கிழங்கு மசியா தக்காளி சோறு எப்படி பண்ண வீடியோ எடுத்துருக்கோம், அதை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண மட்டும் தான் நாங்கள் நல்ல நல்ல வீடியோ போட முடியும். என்னடா வேறு லக்க போய் வீடியோ போட மாட்டேன், வீட்டுக்குள்ளே வேறு வழி இல்லை எங்களுக்கு கேமரா எடுக்க ஆள் இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களால் முடிஞ்சது இதுதான். பார்த்தா பாருங்கள், பார்க்காட்டு போங்க நண்பர்களே, ஒன்றும் வருத்தம் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சா எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே லைக் ஓ பெல் பட்டனா தட்டி விட்டுருங்க. மது பை 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 பை. இந்த ட்ரெஸ்ஸை நான் போட வேண்டியதில்ல, அந்த ட்ரெஸ் ஆறுது அங்கே போட வேண்டியதில்ல. கேட்டியா அம்மா என் பிள்ளை சொல்லிச்சு, அம்மா அப்பா பாவம்மா, எதுக்குமா தெரியாமல் எடுத்த, கேட்டாலே அப்பா கொடுத்துருப்பாருன்னு சொல்லிச்சு. அதே அந்த நீ மனசு என் பிள்ளையவே திரும்ப விட்டுருக்கு, நீ யார்ட்டையும் போடுற சும்மா குடும்பலாய் என்ன ஓகே நம்மளே சூப்பர். இதை சாப்பிடுங்க, வேஸ்ட்டாக போகக்கூடாது, சாப்பிடுங்க. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு ட்ருன்னு வண்டி ஓட்டுங்க. பை 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 பை. இது ஒரு டைலாக் அது. ஓ முத்தம் கொடுத்துரு. சு 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 சு